அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அமித்ஷா அவர்கள் சொல்கிறதா எங்களுடைய வேத வாக்கு அப்படின்னு எல்முருகன் சொல்கிறார். கேபி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்கள் வேத வாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நயினா நாகேந்திரன் 2026 திமுக ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. டிடிவி தினகரன் திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லாருமே ஓரணியில் திரளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அமித்ஷாஜி என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு அப்படின்னு சொல்லி எல்முருகன் சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. கூட்டணி வச்சு ஆரம்பத்திலேருந்தே பிஜேபியினர் சொல்லிட்டு வர்றது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இது அதிமுக பிஜேபி அந்த கூட்டணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி, கேபி முனுசாமி, எஸ்பி வேலுமணி, அமித்ஷா, அண்ணாமலை, நயினா நாகேந்திரன் இவங்கெல்லாம் வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க இல்லையா சென்னையில். அப்பவும் அமித்ஷா ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அதே மேடையில் உட்கார்ந்துருந்தார். எந்த விதமான கருத்தையும் சொல்லாமல் அவர் பாட்டில் கிளம்பி போயிட்டார். அவர் பேசுனதை கூட பக்கத்தில் இருந்த ஸ்ரீராம்ங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு தான் செஞ்சுருந்தார் தமிழில். அதை கூட அந்த இடத்துல இது அதிமுக தான் தனிச்சு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவே கிடையாது. ஒரு 4 நாள் கழித்து தான் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார், அமித்ஷா அவங்களாம் அப்படிலாம் சொல்லலைங்க, நாங்கள் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி தான் தனிச்சு தான் ஆட்சி அமைக்கும், நீங்கள் வாட்டில் ஏதாவது ஒரு பொருளை கிளப்பிடாதீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு எதையும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா அமித்ஷா அவர்கள் 2 முறை தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. 2 முறை தமிழகத்துக்கு வரும்போதும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவுபட சொல்லிட்டு போயிருக்காங்க. அதிமுகவில் இருக்கிறவங்களும் பல விதமாக பேசினாங்க. பிஜேபியோட இங்கே கூட்டணி வைக்கணும், அப்படிப்பட்ட கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை அப்படிலாம் பேசினாங்க. ஆனால் அமித்ஷா அவர்கள் சொன்னதை பிஜேபியினர் இறுக பிடிச்சிக்கிட்டாங்க, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ட்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போ சுற்றுப்பயணம் போனார் இல்லையா, அந்த சுற்றுப்பயணத்தில் கூட எல்முருகனும், நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு அவங்களும் நயினா நாகேந்திரன் சொல்கிறாரு, முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத சொன்னார். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லலை. இப்போ பிஜேபியினர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாங்க, அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க எல்முருகன்கிட்ட, நீங்கள் தமிழகத்தை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அமித்ஷாஜி சொல்லிட்டா அது வேறு பேச்சே கிடையாது, அவருடைய வாக்கு தான் எங்களுடைய வேத வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கில நாளிதழுக்கும் ஒரு தமிழ் நாளிதழுக்குமே ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்குறங்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அவர் பேட்டி கொடுக்கும்போது அந்த 2 நாளிதழுக்கும் சொன்னது, அதிமுக அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாலும் ஆட்சியில் என்டிஏ கூட்டணி இடம்பெறும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு இப்போ பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட இருந்துக்கிட்டே குழிய பறிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு பக்கம் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சிங்கிறாங்க, பிஜேபி சார்ந்தவங்க எல்லாருமே கூட்டணி ஆட்சிங்கிறாங்க. இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கொண்டு போகிறாருன்னு தெரியல. இப்படி ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது மக்கள் பிஜேபி எதிர்பார்க்க மாட்டாங்க. மக்கள் பிஜேபியை விரும்பவும் இல்லை, அவங்களுக்கு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பும் கிடையாது. என்டிஏ கூட்டணி அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தல் சந்தித்தாலும் அந்த கூட்டணி பெருசாக வெற்றியும் பெறாது. ஏன்னா கூட்டணிக்குள்ளே 1008 குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பத்தை தீர்க்கலை. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் சொல்லி போடுவாங்க, அதுவுமே கிடையாது. இன்றைக்கி அப்படி தான் அந்த கூட்டணி தள்ளாடி போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி என்ன சொல்கிறாரு, புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு, அதிமுகவுடைய கொள்கை தான் எங்களுடைய வேத வாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியுடைய தலைவராக மாறிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் தெரியுது. இப்போ இந்த கோயம்புத்தூர் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், இது விழுப்புரம் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், அவர் பிஜேபி என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பின்னாடி இருக்கிற தலைவரெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இங்கே கூட்டணி ஆட்சிக்கு இடம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் அதை தான் சொல்கிறாரு, இங்கே அதிமுக அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பிஜேபி
இந்த மாதிரி வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான விளக்கத்தையும் வந்து கொடுக்க மாட்டேங்கிறார். அதுதான் நேற்று செய்தியாளர் சந்திப்பிலையும் இவர் வந்து கேபி முனுசாமி என்ன சொல்கிறாரு, இது வந்து கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வழி இல்லைங்க, எங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியும் எங்களுடைய அதிமுகனுடைய கொள்கை தான் எங்களுடைய வேத வாக்கு, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதான் எங்களுடைய வேத வாக்கு, அதைத்தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறாரு. அதிமுகனுடைய கொள்கையை காற்றுல பறக்க விட்டு பல நாள் ஆச்சு. இது எல்லாருக்குமே தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும். அதிமுகனுடைய கொள்கை வந்து பறக்க விட்டு பல நாள் ஆச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த பிறகு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து எதிர்த்தாங்களோ அந்த திட்டத்தை பூராத்தையுமே வந்து பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு நல்லா சுமூகமாக அந்த திட்டத்தை எல்லாம் வந்து நிறைவேற்றிட்டாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா அதிமுக கொள்கைக்கு எதிராகத்தான் இந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த RSS 100வது ஆண்டு விழாவில் எஸ்பி வேலுமணி போய் கலந்துக்கிறாரு. அவங்க அண்ணனும் போய் கலந்துக்கிட்டு ஒரு வந்து வெள்ளி வேலை வந்து பரிசாக வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்து முன்னணி மாநாடு நடந்தது இல்லையா, இந்து முன்னணி மாநாட்டிலுமே வந்து 5 அமைச்சர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போய் இங்கே உட்காந்துருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா RB உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு இவங்கெல்லாம் போய் அங்கே இந்து முன்னணி மாநாட்டில் வந்து உட்காந்துருந்தாங்க. ஆனால் கொள்கையை பற்றி பேசுகிறவங்க இந்த இந்து முன்னணி மாநாட்டுக்கும் போயிருக்கக்கூடாது, RSSனுடைய அந்த 100வது ஆண்டு விழா அந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்து போயிருக்கக்கூடாது. அப்போ இங்கே கொள்கையை வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக காற்றுல பறக்க விட்டுருச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியுடைய வாக்கு எங்கள் வேத வாக்கு அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கவுங்க அந்தந்த இடத்த தக்க வச்சுருக்கிறதுக்காக இப்போ கேபி முனுசாமி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படி என்ன சொல்லிட்டார், அது வேத வாக்கு, இது ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னதை அதை ஒரு புடியாக பிடிச்சிட்ருக்கீங்க, அதுதான் அது வேத வாக்காக இருக்க தவிர மற்றபடி பிஜேபி என்ன சொன்னாலும் தலையை ஆட்டிட்டு போகிறால தான் எடப்பாடி பழனிசாமி வந்து இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம், இங்கே கூட்டணி ஆட்சிக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஓப்பனாக வந்து பேசியிருக்கிறாரா, இல்லை ஒரு அறிக்கை எதுவும் வெளியிட்டிருக்கிறாரா, இல்லை அது உங்களுக்கு வேத வாக்காக இருக்கா, அதுவுமே கிடையாது. இப்போ எல்முருகன் சொல்கிறாரு அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சராக இருக்காரு, இது பல தேர்தல் வியூகங்களை வந்து வகுத்தவர், எப்படியாவது வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர், பிஜேபி வளராத இடங்களில் வந்து பிஜேபி வளர வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற அந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் வியூகங்களை சிறப்பான முறையில் நடத்தக்கூடியவராக இருக்கக்கூடியவர் அமித்ஷா. அவர் சொல்கிறது வேத வாக்கு அப்படின்னா, எல்முருகன் சொல்கிறாரு அப்படின்னா அதை நம்ம வந்து ஏற்றுக்கிறலாம். அந்த அளவுக்கு தேர்தல் வியூகங்களை வந்து வகுத்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் ஒரு கூட்டணி ஆட்சிக்குள்ளே கொண்டு போயணும்னு சொல்லிவிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து விரும்பினாங்க. ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி என்ன தேர்தல் வியூகங்களை வகுத்துட்டாரு, 2024 பாராளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணினார், அதுவுமே வந்து முடியலை. இப்போ 2026லேயும் வந்து நாங்கள் வந்து மெகா கூட்டணி அமைக்கிறோம் அப்படிங்கிறாரு, யாருமே வந்து கூட்டணிக்கு வரவும் இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமியோடைய வாக்கு தான் எங்களுடைய வேத வாக்கு அப்படின்னு வந்து கேபி முனுசாமி சொல்கிறார் இல்லையா, அப்படி அவர் என்ன சொல்லிட்டாரு, இப்போ தொடர்ந்து பிஜேபின்ற சொல்லிகிட்டே வர்றாங்கல்ல, கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயாவது ஒரு முறை இங்கே வந்து கூட்டணி ஆட்சிக்கு இங்கே இடமே கிடையாது, கூட்டணியில் இருக்கிறவங்க இப்படிலாம் வந்து பேசாதீங்க, இங்கே வந்து அதிமுக தான் இங்கே வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு வெளிப்படையாக வந்து பேசியிருக்கிறாரா, பேச முடியல. ஏன்னா பிஜேபியோட போய் ரொம்ப ஐக்கியம் ஆகிட்டார். இங்கிட்ட வந்து திமுக சொல்கிறத அப்படியே செய்கிறாரு, இங்கிட்ட பிஜேபி சொல்கிறதே அப்படியே செய்கிறாரு. இவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு எதிராகவும் தொண்டர்களுக்கு எதிராகவும் கொள்கைகளுக்கு எதிராகவும் தான் இருக்கே தவிர இவர் வந்து மக்களுக்காக எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இல்லை வந்து இந்த கட்சியை வலிமைப்படுத்துறதுக்கு எந்த முடிவுமே வந்து எடுக்கலை, தொண்டர்களை ஒருங்கிணைக்க ஒரு முடிவு எடுக்கலை, அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கு எந்த விதமான முடிவுமே வந்து எடுக்காமல் தான் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு வாக்கு எப்படி வந்து வேத வாக்காக இருக்கும். அடுத்து டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, திமுகவை வீழ்த்த எல்லாரும் ஓரணியில் திரண்டுவாங்க அப்படிங்கிறாரு. ஓரணியில் திரண்டுவாங்க அப்படின்னு யாரை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது இல்லையா, ஒரு கட்சிகளை வந்து குறிப்பிட்டு சொல்லணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். இப்போ வெளியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, இங்கே தேமுதிக இருக்குது, இங்கே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இருக்கிறாங்க, விஜய் இருக்கிறாரு, இப்படி இவங்கெல்லாம் வந்து பேரை சொல்லி நீங்கள்லாம் வந்து ஓரணியில் திரண்டு வந்து நம்ம திமுகவை வீழ்த்தணும் வாங்க அப்படின்னு வந்து சொன்னால் பரவாயில்ல. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் எந்த கூட்டணியில் இருக்காங்கன்னே தெரியல, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன முடிவாக வந்து அறிவிக்கலை. ஓரணியில் திரண்டு வாங்க சொல்லிவிட்டு செய்தியாளர் சந்திப்பில் பூரா டிடிவி தினகரன் பொதுவாக பேசிகிட்டே போகிறார். ஓரணியில் திரண்டு வந்து என்ன செய்ய போகிறீங்க, திமுக வீழ்த்தணுமா, சரி திமுக வீழ்த்துறதுக்கு உங்களோட வந்து சேர்றாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு நல்ல தலைமையாக இருக்கணும்ல, ஒரு தோல்வி முகமாக இருக்கிறவர் நம்பி யார் வந்து கூட்டணிக்கு வருவா. அப்போ டிடிவி தினகரனே வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நினைக்கவே கிடையாது. கூட்டணி கட்சிகளுக்கு சுற்றுப்பயணத்தின் போது அழைப்பு வருவார், டிடிவி தினகரனுக்கு எந்த விதமான அழைப்பும் வரலை. இவர் தான் வந்து தனியாக குவிட்டு இருக்காரு, ஓரணியில் திரண்டு வாங்க அப்படின்ட்டு. கேட்டால் என்ன சொல்கிறாரு, நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு உள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. உள்ளே இருக்காரா வெளியே இருக்காரா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற அங்கமாக
எந்த காலத்துலையும் அவர் நினைக்கல. அதுக்கடுத்து நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு 2026 திமுக வந்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லா செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறது பூராமல் இப்படி தான் சொல்கிறாங்க. 2026 வந்து திமுக ஆட்சி அமைக்க முடியாது, ஓரணியில் திரண்டுவாங்க, எல்லாரும் இணைந்து வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா முதல்ல திமுகவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய அந்த தன்மையை வந்து உடைக்கணும். அதை உடைச்சி அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளை ஏதாவது கொண்டு வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா திமுக தோக்குறதுக்கான வழி இருக்குது. இப்போ அதிமுக பிஜேபி 2 கூட்டணியை தவிர்த்து வேறு கட்சிகள் நம்பி வரமாட்டேங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நம்பி வரமாட்டேங்கிறாங்க, பிஜேபி நம்பியுமே வந்து கூட்டணிக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்க வந்து 2026 திமுக ஆட்சிக்கு வராதுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி வராமல் போகும்? விஜய் இருக்கிறாரு, தமிழக வெற்றிக்கணக்கு இருக்குது, திமுகவினுடைய வாக்கை பிரிக்கும்னு நினைக்கிறீங்களா? முழுக்க அதிமுக பிஜேபியினுடைய வாக்கு தான் வந்து பெரும்பாலும் வந்து டிவிகேக்கு வந்து போகும், தமிழக வெற்றிக்கழகத்துக்கு வந்து போகும். இல்லை திமுக வாக்கை பிரிச்சிருவார் விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அதிமுகவும் பிஜேபி நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு தான். வாக்குகள் வந்து அதிகமாக சிதறது அதிமுக வாக்குகளும் பிஜேபியினுடைய வாக்குகள் தான். திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை தமிழக வெற்றிக்கழகம் ஒரு பக்கம் வாங்கிடுவாங்க, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வாங்கிறாங்க. அப்போ இவங்க எப்படி வந்து 2026 திமுக ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க? இங்கே எல்லாமே எப்படின்னா ஒரு மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க செய்தியாளர் சந்திப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து பேசுகிறாங்க. அமித்ஷா அவர்கள் சொல்கிற வாக்கு தான் வேத வாக்குன்னு சொல்கிறாரு எல்முருகன், எடப்பாடியார் சொல்கிற வாக்கு தான் வேத வாக்கு அப்படின்னு சொல்கிறாரு கேபி முனுசாமி. மொத்தத்தில் 2 பேருக்குமே வந்து பெரிய ஆப்பா வைக்க போகிறாங்க பொதுமக்கள். நன்றி, வணக்கம்.